வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். சட்டமும் நீதியும் இனி மனிதர்களோட கையில இல்லாம ஏஐ ரோபோக்களோட கைகளுக்கு போனா என்ன நடக்கும்? பிரமிப்பா இருக்குதுல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் பிரைம் வீடியோல கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி படத்தோட ஹீரோ கிறிஸ் பிராட் நடிப்புல வெளிவந்திருக்கிற மெர்சி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி இந்த படம் எதிர்காலத்துல நடக்குது. படத்தோட ஹீரோ கிறிஸ் பிராட் ஒரு திறமையான துப்பறிவாளரா இருக்கிறாரு. அங்க இருக்கிற நீதிமன்றங்கள்ல நீதி வழங்குறது ஒரு ஏஐ ரோபோ தான். ஒரு நாள் படத்தோட ஹீரோ கிறிஸ் பிராட் குடி போதையில தன்னுடைய மனைவிய கொன்னுட்டதா குற்றம் சாட்டப்பட்டு அவரு நீதிமன்றத்துக்கு கூட்டிக்கிட்டு வரப்படுறாரு. அந்த ஏஐ ரோபோ கிறிஸ் பிராட்டுக்கு 1.5 மணி நேரம் டைம் தருது. இந்த நேரத்துக்குள்ள ஹீரோ தான் குற்றம் செய்யல அப்படிங்கிறத நிரூபிச்சு ஆகணும். அப்படி நிரூபிக்க தவறுனா ஹீரோவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஹீரோ தனக்கு கிடைச்ச இந்த நேரத்துல தான் குற்றம் செய்யல அப்படிங்கிறத நிரூபிக்க என்னென்ன முயற்சிகள் பண்றாரு, இதுக்குள்ள இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா தான் ஒரு குற்றவாளியா கிறிஸ் பிராட் தவிக்கிற இடங்களாகட்டும், ஒரு உணர்ச்சியே இல்லாத ஏஐ ஜட்ஜா ரெபேக்கா வர இடங்களாகட்டும், இந்த இடங்கள்ல 2 பேருமே நடிப்புல மிரட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல மனித உணர்வு மற்றும் ஏஐ ரோபோவோட லாஜிக் இது 2த்துக்கும் இடையே இருக்கிற அந்த போரை புதுவிதமா ரொம்ப நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் எதிர்காலத்துல நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ எதிர்கால உலகத்தையும் ஏஐ ரோபோவோட டெக்னாலஜியவும் இவங்க விஎஃப்எக்ஸ் மூலமா கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல வர கோர்ட் ரூம் டிராமா ஆகட்டும், விசாரணை சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், இது எல்லாமே நம்மள முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காம கொண்டுட்டு போகுது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃபை ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டவுனா வரத உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல கிறிஸ் பிராட் மற்றும் ரெபேக்கா ஃபர்கூசன் இவங்க 2 பேரோட கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவங்கள் தரப்பட்டிருக்குது. படத்துல வர மற்ற கதாபாத்திரங்கள் மேல இன்னுமே இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். இந்த படம் எதிர்காலத்துல நடக்கிற மாதிரி இவங்க காட்டினாலுமே எதிர்காலத்துல இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழதான் செய்யுது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட உங்களால முன்கூட்டியே யூகிக்க முடியும். படத்துல ஏஐ சம்பந்தப்பட்ட சில வசனங்கள் வருது. அந்த வசனங்கள் சாதாரண ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். இந்த படம் 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.